இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா நேற்று மாலை 4 மணிக்கு மாரடைப்பால் திடீர் மரணம் அடைந்தார். 48 வயதாகும் அவரது திடீர் மரணம் எல்லோருக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரையுலக பிரபலங்கள் இவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்புதான் இவருடைய இதயத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சதாகவும், கொஞ்ச நாளைக்கு முன்பு இருந்தே ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததாகவும் சொல்லப்படுது. இளம் பருவத்தில் இருந்தே அப்பா பாரதிராஜாவுடன் ஷூட்டிங் பலமுறை சென்றதால் அவருக்கு அப்போதே சினிமா மீது அதிகம் ஆர்வம் வந்துவிட்டதாம். கல்லூரி செல்லும் காலத்தில் நான் படிக்க மாட்டேன், உங்களுடன் வந்து விடுகிறேன் என அப்பாவிடம் அடம் பிடிப்பாராம். இருப்பினும் பாரதிராஜா அவரை கண்டித்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்து பட்டப்படிப்பை முடிக்க வைத்தாராம். அதன் பிறகு துணை இயக்குனராக அப்பாவிடமே சேர்ந்து கொள்ளலாம் என மனோஜ் நினைக்க பாரதிராஜா வேண்டாம் என கூறிவிட்டாராம். அப்பா மகன் உறவு வேலையில் காட்டக்கூடாது என சொன்னாராம். அதன் பிறகு 1993இல் இயக்குனர் மணிரத்னத்திடம் பேசி மனோஜை அவரது அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டாராம் பாரதிராஜா. பம்பாய் படத்தில் தான் மனோஜ் முதல் முறையாக துணை இயக்குனராக பணியாற்றினார். பின்பு சொந்த ஸ்கிரிப்டுடன் வந்த மனோஜ் தான் படம் இயக்க போவதாக அப்பாவிடம் கூறியிருக்கிறார். கட்டாயப்படுத்தி நடிகராக்கிய பாரதிராஜா, படம் இயக்குவதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ துணை இயக்குனரா இருக்கும் போதே பார்த்திருப்ப, அதனால நீ நடிகன் ஆகிவிடு. நான் நடிகன் ஆக வேண்டும் அப்படின்னு தான் இங்க வந்தேன், ஆனா என்னால ஆக முடியல, அதனால என் நிழலான நீயாவது நடிகன் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா அவரை கட்டாயப்படுத்தி படத்துல நடிக்க வச்சிருக்காரு. அதனால 2 பேருக்கும் நடுவில் சில காலம் கோல்டு வார் தான் நடந்திருக்கு. நடிப்புக்காக படிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி 2 வருடங்கள் தியேட்டர் ஆர்ட்ஸ் படிக்க வைத்தார் பாரதிராஜா. அங்கிருந்து மனோஜ் திரும்பி வந்த பிறகுதான் தாஜ்மஹால் ஷூட்டிங் தொடங்கி இருக்கிறது. கேமரா முன்பு நடிக்க தொடங்கிய போது முதல் 10 நாட்கள் அவ்வளவு பதற்றமாக இருந்தார் மனோஜ். சரியாக நடிக்க கூட தெரியாதா என சொல்லி பாரதிராஜா மனோஜை திட்டுவாராம்.